ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதான் நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு வந்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் வந்து ரூட்லேருந்து விழுது. அது மட்டும் இல்லாம ஹேர் ரொம்ப வந்து அதாவது தலை குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ட்ரையாவும், ஃப்ரிஸியாவும் இருக்கும். என்னால மேனேஜே பண்ண முடியல. ஹேர வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த ட்ரைனஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கமெண்ட்ஸ் வந்தது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு வந்து மெயினா வந்தது பார்த்தீங்கன்னா, டாண்ட்ரஃப்க்கும் வந்து ரிலேட்டடா ஏதாவது ஹேர் பேக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹேர் பேக் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பர் சொல்யூஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதில இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர வந்து நல்லா ரூட்லேருந்து வர ஹேர வந்து நல்லா ஸ்ட்ராங்காவும், நல்லா ஹெல்த்தியாவும் வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இத ஹேர்ல அப்ளை பண்றது மூலியமா உங்களோட ஹேர் வந்து அப்படியே பளபளன்னு மின்னுங்க. அந்த ட்ரைனஸ் எல்லாத்தையும் போக்கி, உங்களுக்கு 2 டேஸ் ஆனாலும் அந்த ட்ரைனஸ் இல்லாம, உங்களோட ஹேர் வந்து நல்லா அந்த ஷைனி லுக்கோட இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக்க கண்டிப்பா நீங்க வீக்லி ட்வைஸ் நீங்க ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த டாண்ட்ரஃப் ரூட்ல இருந்து ஃபாலோ ஆகுற அந்த ஹேர் எல்லாமே வந்து கியூர் ஆகி ஹேர் குரோத்த வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர வந்து நல்ல ஒரு டென்ஸ் லுக் வந்து குடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோட ஹேர வாஷ் பண்ணியிருக்கேன். என்னோட ஹேர் எந்த அளவுக்கு ஷைனியாவும், எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் க்ளாஸியாவும் இருக்குன்றத நீங்களே பாருங்க. கூடவே நம்மளோட கோம்ஸ் ஹேர் குரோத் ஹேர் ஆயில யூஸ் பண்ணி பிளஸ் ஃபுட் இன்டேக் நான் சொல்ற மாரி வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே அமேசிங் ரிசல்ட் இருக்கு. லான்ச் பண்ணதுலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஹேர் குரோத், பேபி ஹேர்ஸ், கிரே ஹேர்ஸ் இது எல்லாமே வந்து சூப்பரா வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஹேர் குரோத் வந்து நல்லா லென்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ நம்மளோட ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து ஹெர்ப்ஸ்ல வந்து அதாவது நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ்னால வந்து ப்ரிப்பேர் பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து ஹேருக்கு வரக்கூடிய எல்லா ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையும் கியூர் பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளோட ஹேர் ஆயிலை வந்து நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட காண்டாக்ட் நம்பரான 9444342349 இந்த நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணுங்க. நான் வந்து நம்மளோட ஹேர் ஆயிலை வந்து எப்படி புக் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு மெசேஜ்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து ஹேர் ஆயில் வாங்க முடியல, இல்லக்கா நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்றோம், உங்களோட ஹேர் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லணுன்றவங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து போட்டிருக்கேன். இங்கிலீஷ்லயும் சரி, தமிழ்லயும் சரி. ஸோ இந்த 2 லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வேணுன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோல என்ன ஹேர் பேக் போட்டிருக்கேன், அதோட இன்கிரீடியன்ட்ஸ்லாம் என்ன, அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் தான். வாழைப்பழத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாரி வந்து ஹேர் பேக் போடுறப்ப நீங்கள் வந்து பழம் வந்து இந்த மாரி பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காய்வாட்டா இருந்தா அந்த மாரிலாம் எடுக்காதீங்க. இந்த மாரி நல்லா பழுத்து இந்த கருப்பா இருக்க மாரி லைட்டா அந்த மாரி எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்து தோல் உரிச்சுட்டு நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை தான். செம்பருத்தி இலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒத்த செம்பருத்தி இருக்கும் இல்லையா? அந்த ரெட் கலர் அந்த செம்பருத்தி இலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 10லேருந்து 12 இலைக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்பருத்தி பூ தான். இதுலேயும் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த ஒத்த செம்பருத்தி பூ தான் வந்து இதை நாட்டு செம்பருத்தின்வாங்க. அதை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பூ அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். முடி வந்து அந்த அளவுக்கு வந்து ஷைனி இருக்கும். அதேபோல ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா தான். ஆலோவேராலே வந்து நம்மளுக்கு கடையிலயும் வந்து கிடைக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்களுக்கு ஆலோவேரா கிடைக்கல, நாங்க ரெடிமேடா போடுறோம் கடையில வாங்கினதுன்னா, இந்த மாரி ஒயிட் கலரா இருக்கிறது, கலர்லெஸ்ஸா இருக்கும் இல்லையா? கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அந்த மாரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நம்ப உள்ள இருக்க அந்த ஜெல்ல மட்டும் எடுத்து நல்ல தண்ணீல ஒரு 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்க நேச்சுரலா இருக்கிற ஆலோவேரா ஜெல்ல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுவும் வந்து நம்ப ஆட் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ட்ஸ் கூடவே வந்து சேர்த்து அரைச்சுக்க போறோம். தண்ணி எதுவுமே இதில நம்ம சேர்க்க போறதில்ல. அப்பதான் நம்மளோட ஹேர் பேக் வந்து இந்த அளவு கன்சிஸ்டன்சில வரும். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அரைச்சு எடுத்த உடனே ஒரு மாரி டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் மாரி அந்த பூவு, இலைலாம் இருக்கு இல்லையா?
அதே போல் பனானாவும் சேர்த்துருக்கறதுனால இதை வந்து நம்ம ஸ்கேல்பில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் வந்து ஸ்டே ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நார்மலாக வந்து ஹேர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி ஹேர் பேக் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் நம்மளோட ஹேர் பேக். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்காக வந்து நம்ம ஒரு முட்டை சேர்க்குறோம். முட்டை வேணான்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முட்டையோட ஒயிட் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் எல்லோவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட ஹேர் பேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஹேர் வந்து நல்லா வளரணும் அப்படின்னா நீங்கள் கேஸ்டர் ஆயில் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டான்றவங்க அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஹேர் பேக் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேரில் வந்து தலையில் வந்து எண்ணெய் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தலை ஃபுல்லாக வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஆச்சு பிஃபோர் வந்து நீங்கள் ஊற வைக்கணும். நான் வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து எப்போவுமே ஹேர் ஆயில் வச்சுருப்பேன். ஸோ அதனால் நான் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளோட ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான் அப்ளை பண்ணுறேன். இப்போயே நீங்கள் முடி பார்த்தா தெரியும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்கேல்ப்லேருந்து முடி ஃபுல்லாக வந்து இந்த ஹேர் பேக் படுற மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. முக்கியமாக வந்து முடியோட எட்ஜஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் வந்து வராது. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா இன்வெர்ஸ் மெத்தடில் ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு கொண்ட மாதிரி கட்டி கவர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிருந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இந்த டைம் வந்து நான் வந்து ஷாம்பு எதுவுமே ஆட் பண்ணலை. நான் வந்து லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண அந்த பேஸ்ட் போட்டு தான் நான் இந்த வாட்டி மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி ஆட் பண்ணேன். என்னோட ஹேர் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.